வீட்டில் மெஜாரிட்டியான பீப்புளுக்கு எந்த மாதிரி சாப்பாடு பிடிக்குமோ அதுதான் செய்கிற போல இருக்கும். நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் செஞ்சோம்னா அவங்களுக்குலாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சதுக்கு டைமும் இருக்காது. இருக்கிற வேலையில் அதுவும் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இன்றைக்கி வீட்டில் உள்ளவங்களாம் வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போனதுனால அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மதியத்துக்கு லஞ்சு எனக்கும் ஆதித்யாவுக்கும் மட்டும்தான் செய்கிற போல் இருந்துச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ரைஸ் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் ட்ரை பண்ணேன். குக்கரில் பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு என்கிட்ட புதினா கொத்தமல்லி இல்லாதனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அதிலே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஷ்ரூமை போட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா நீர் விடும். அதிலே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, பிரியாணி மசாலா இருந்துச்சு அது 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1:3ங்கிற ரேஷியோவில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். புழுங்கல் அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சு எடுத்தோம்னா ஒரு 4 விசில்